ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாட்டி வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மீனா அம்மா வீட்டிலேருந்து பொங்கல் சீர் கொண்டுட்டு வர்றாங்க. பொங்கல் சீர் கொண்டுட்டு வர்ற மீனாவோட அம்மாவை நல்லபடியாக அண்ணாமலை வர வைக்கிறாங்க. ஸ்ருதி கூட வாங்கம்மா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ரோஹிணி என்னமோ பெரிய பணக்கார விட்டு உண்மையிலே லாடு லபகுதாஸ் மாதிரி அப்படியே ஒரு அசால்ட்டாக நிற்கிறாங்க. விஜயா இருந்துட்டு என்ன பெரிய கொண்டாட போகிறீங்க, 10 வண்டியிலேருந்து அரிசி கரும்பு எல்லாம் வரப்போகுதோ அப்படிங்கிறாங்க. அப்படியே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச அன்பை கொண்டுட்டு வர்றாங்க. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றவங்கள அவமதிக்கக்கூடாது. பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சுன்னு பேசாத விஜயா. இதை கேட்டால் மீனா மனசு எவ்வளோ கஷ்டப்படும், பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்டா பட்டு போகிறா, எனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி பூ வாங்கிட்டு வந்து சீரெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அத்தை இவங்கெல்லாம் சும்மா சொல்லிட்டு போகிறாங்க, அத்தை விடுங்க அத்தை, நாங்கள் இருக்கோம் உங்கள் பக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்போடு வாங்கிக்கிறாங்க. எப்படியோ நீங்களாச்சும் ஒவ்வொன்றுக்கும் மறக்காமல் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. தீபாவளி பரிசு கொடுக்குறீங்க, பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க, ஒரு ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் மலேசியாவிலேருந்து மனோஜுக்கு வந்துருச்சா என்ன மாமே விட்டு சீரு? ஒன்றும் வரல, எதுவுமே இல்லை. ஒரு மொழி கரும்பு கூட வரல. ஆனால் எங்கள் அம்மா பெரிய பேச்சு மட்டும் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, டே இப்போவும் சொன்னால் போதுண்டா, உடனே கப்பலில் வந்து இறங்கிருமா அப்படிங்கிறாங்க முத்து. டேய் பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொன்ன கையோட இங்கே முத்து அண்ணாமலையும் நீ சும்மா இருடா அப்படின்னு. அண்ணாமலை ஏன் இப்படி முத்து அடக்குறாருன்னே தெரியல. முத்து ரொம்ப தான் பேசுகிறாரு அப்படின்னு தோணுது ஒரு நேரத்தில். ஆனால் இவர் இவ்வளோ பேசி நல்லா கட் அண்ட் ரைட்டாக இருக்காரு, ஆனவமாக யாருக்கும் பயப்படாமல் இருக்காங்க. அப்படி இருந்துமே அம்மாவோட ஆட்டம் தானங்க அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டி அடங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ வாயிடுச்சும் எல்லாம் பண்ணியும் முத்து பண்ணியும் ஒரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி தெரியல, பொண்டாட்டி அடிமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம்மா எல்லோரும் பொங்கலுக்கு அப்படிங்கிறாங்க. பொங்கலுக்கு வாயண்டி வீட்டுக்குன்னு கூப்பிட்றாங்க. இல்லைம்மா நாங்கள் போகிறோன்னு சொல்லிடுறாங்களா. சரிம்மா பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. விஜயா மட்டும் கண்டுக்கவே இல்லை. ஏழை சம்பந்திங்கிறதுனால ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள வேலை பயங்கரமாக மீனாவை வெளுத்து வாங்குறாங்க. விஜயா, ரோகிணி, ஸ்ருதி. இந்த ஸ்ருதி ஏன் இப்படி மாறினாங்கன்னே தெரியல. அவங்க எப்போவுமே கரெக்டாக பேசுவாங்க, நியாயம் பேசுவாங்க. அவங்களும் பாவங்க நீங்கள் மீனா அப்படின்னு சொல்லி பாவம் சொல்லியே பயங்கரமாக வேலை வாங்குறாங்க. எல்லா வேலையும் பாவம் இடுப்பு ஒடிஞ்சு போயிடுது மீனாவுக்கு. அந்தளவுக்கு வேலை ஒடிச்சு எடுத்துடுறாங்க. அதே மாதிரி கிராமத்துக்கு போகிறாங்களா. கிராமத்துக்கு போன கையோட பாட்டிக்கு நல்லா தெரிஞ்சிருது, தான் மருமக நல்லா வேலை வாங்கியிருப்பா பேத்திய அப்படின்ட்டு. ஒரு வேலை கூட மீனா நீ செய்யாத, எல்லாம் உன் மாமியாக்காரி. இல்லை ஏன் மருமக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜயா தலையில் அள்ளி வச்சிடுறாங்க. அண்ணாமலை உனக்கு இது வேணுண்டி பாரு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இங்கே கலாட்டங்கள் நடக்குங்கிறத வரும் வாரங்களை பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.